அன்பான மக்களே எல்லாருமே வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. நேத்திக்கு வந்து பிளாக் ஷீப்பில் வந்து அதாவது மியூசிக் சம்மந்தப்பட்ட அவார்ட்லாம் வந்து கொடுத்தாங்க. இப்போ நம்மளோட சீரியலில் நடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பிளாக் ஷீப்பில் ஓட்டிங் எடுத்திருந்தாங்க. அதில் நிறைய கேட்டகரியில் நம்மளோட மகாநதி வின் பண்ணியிருந்தாங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. அது இன்னி நடத்தலை அப்படிங்கிறது தான் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலாட்டாவில் வந்துட்டு விஜய் காவேரி வந்து வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா, பேரா வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த இன்டர்வியூ எப்போ நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் இன்டர்வியூ எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ சடனாக வந்து காவேரி விஜய் தனித்தனியாக வந்து அவார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த இன்டர்வியூ போட்டாங்க இல்லையா, சடனாக நம்மளை எதிர்பார்க்காம இருக்கும்போதேவும் அது மாதிரி பேராக இவங்க 2 பேர் இன்டர்வியூ கொடுத்ததை வந்து எடுத்து போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் இன்டர்வியூ வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் பிளாக் ஷீப்பில் எப்போ அவார்டு கொடுப்பாங்க, இப்போ எப்போ அவார்டு வாங்குவாங்க அப்படின்னு இருக்குது. நிறைய கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 கேட்டகரியில் வந்து 7-8 கேட்டகரியில் வந்து மகாநதி வின் பண்ணியிருக்காங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. நேற்று வந்து பயங்கரமாக வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதான். ஏதோ காலேஜில் வந்து பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுமெல்லாம் அது நடக்காது, முடியலை, அந்த இடத்துல நடத்த முடியல அப்படின்றதுனால வேறு இடத்துல வந்து நடத்தியிருக்காங்க. ஆனால் பயங்கர சூப்பராக வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து வந்திருந்திருக்காங்க. வந்து அவ்வளோ அழகாக வந்து ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நல்லா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான். நமக்கு வந்து இந்த கலாட்டாலேருந்து 2 பேருமே பேரை அவார்டு வின் பண்ணதுனால அந்த இன்டர்வியூ போட்டால் சூப்பராக இருக்கும். என்ன மக்களே, மக்கள் நிறைய கேட்குறீங்க, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு.